பீஸ் மேக்கர் சீசன் 2 எபிசோட் 4. ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கஸ் குரூப் வந்து இன்னும் ஏகப்பட்ட ஸ்ட்ரென்த்தோட ப்ளஸ் ஒரு ஈகிள் ஹண்டரையுமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு அந்த ஈகிளையும் ஹண்ட் பண்ணி நம்ம பீஸ் மேக்கரை பிடிச்சி அந்த குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பர் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகுது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் எப்படி நம்ம பீஸ் மேக்கர் ஃபேமிலிக்கு இந்த குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பர் கிடச்சிச்சு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. இப்போ வரைக்குமே வந்து இந்த பீஸ் மேக்கரோட அப்பா வந்து கிறிஸோட அந்த அப்பாவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அறிவாளி அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் அது கிடையாது. அவர் வந்து ஒரு ஏலியன் கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா சுட்டிட்டு வந்திருக்காரு. அந்த ஏலியன் இன்னொரு யூனிவர்ஸ்க்கு வந்து இந்த குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பரை யூஸ் பண்ணி இந்த டோரை ஓப்பன் பண்ணி இந்த எர்த்துலேயுமே ஒரு டோரை வைக்கலாம்னு வந்த அந்த ஏலியனை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வழக்கம் போல் போகிற ஹண்டிங்கில் போகும்போது இந்த ஏலியனை போட்டதுலேயே அந்த குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பரை இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபேமிலிக்கு உரித்து வைக்கிறாங்க. ஸோ இப்படி தான் குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பர் இவங்க கிட்ட வருது. அதை கலாய்க்கிற மாதிரி நம்ம பீஸ் மேக்கர் அடபையோ கிட்ட எங்கள் அவரில் ஒரு முட்டா பீஸ் அவருக்கு இப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபன்னும் பண்ணியிருப்பாங்க. ஆர்கஸ் குரூப் அந்த ஈகிள் ஹண்டரை வரதை பற்றி எக்கானாமஸ் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் மேக்கரை சொல்ல பீஸ் மேக்கர் இருக்கிறது உடனே அந்த குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பரை உருவாக்கக்கூடிய அந்த ஹெல்மெட்டையும் தூக்கிட்டு அவர் கிளம்பி வேறு ஒரு இடத்துக்கு இடம் மாற்றலான்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்புறாரு. அந்த சேம் டைம் விஜிலண்ட்டிட்ட ஒரு டோரையுமே தூக்கிட்டு வர சொல்லிடுறாரு. அடபையும் பீஸ் மேக்கரும் இந்த இடத்துல வேறு ஒரு இடத்துக்கு இடம் மாற்றுறதுக்காக கிளம்பிடுறாங்க. ஆர்கஸ் குரூப் அங்கே வந்து பார்க்குறாங்க. எக்கானாமிக்ஸ் கிட்ட இந்த டோரை ஹேக் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது எக்கானாமிக்ஸ் ரொம்ப டைம் எடுத்து ஹேக் பண்ணுறாரு. அந்த டைமுக்குள்ளேயே வந்து மேனேஜ் பண்ணி நம்ம பீஸ் மேக்கர் ஒரு புதிய அந்த அங்கேருந்து குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பரை வேற ஒரு இடத்துக்கு இடம் மாற்றிடுறாரு. ஸோ ஒரே மாஸ்க்கை வச்சு 2 இடங்களில் குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பர் இருக்காது அப்படின்றது இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிவிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பரை மாற்றினதுக்கப்புறம் நேராக வந்து அடபையோ கிட்ட நிறைய இது வரைக்கும் நடந்த எல்லா உண்மையிலையும் வந்து பீஸ் மேக்கர் சொல்லிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் எக்கானாமஸ் அந்த டோரை ஹேக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கு உள்ளே போய் பார்த்தா வெறும் ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து நம்மளுடைய ரிக் ஃப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆகிற ரிக் ஃப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்போ என்ட்ரன்ஸ் ஆகி பீஸ் மேக்கர் பிடிக்கணும்னு சொல்லி மாஸ்டர் பிளான் போடுறாரு. ஸோ அந்த மாஸ்டர் பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்கோட் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாரு. ஹார்கோட்டை யூஸ் பண்ணி பீஸ் மேக்கர் பிடிக்கலான்னு ஒரு பிளான் போட நம்ம பீஸ் மேக்கரும் அந்த சேம் டைம் ஹார்கோட்டை மீட் பண்ணி அந்த அவள் சொல்லக்கூடிய டிசிஷனை வச்சு இந்த யூனிவர்ஸில் இருக்கலாமா இல்லை அந்த யூனிவர்ஸ்க்கு போகலாமா அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்க போகிற மாதிரி காமிச்சு இந்த ஒரு எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்காங்க. இந்த எபிசோட எண்டிங்கில் ஹார்கோட் வந்து பீஸ் மேக்கர் இங்கே தான் மீட் பண்ண போகிறான்ற விஷயத்தை ரிக் ஃப்ளாக் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்த எபிசோடுக்கு நல்லா ஹைப் ஏற்றி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஈகிள் ஹண்டர் ஒரு காமெடி பீஸ்னு நினச்சா மந்திரம்லாம் போட்டு ஈகிள் எங்கே கண்டுபிடிச்சி பீஸ் மேக்கர் இப்போ எங்கே இருக்கிறோ அந்த இடத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஈகிள் ஹண்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து நடக்க போகுதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்த்தா தான் தெரியும்.